முதலமைச்சர் ஜெயலலிதாவை அப்போலோ மருத்துவமனையில் சந்திப்பதற்காக சென்றுவிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். எனக்கு தந்தார்கள். ஆக நேரிலே வந்து சந்தித்ததில் அவர் விரைவில் நலம் பெறுவார் என்கிற செய்தியை அறிந்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது பற்றி எனக்கு தெரியவில்லை. கடந்த முறை முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த போது ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு நேரிலே சென்று அவர் உடல்நலத்தை நான் விசாரித்தேன். அதேபோல தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மூப்பனார் அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த போது நான் நேரிலே சென்று அவருடைய உடல்நலத்தை விசாரித்தவன். அந்த அடிப்படையில் அனைவருக்குமான ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமான முதல்வர் மருத்துவமனையிலே இருக்கிற போது அவருடைய உடல்நலத்தை விசாரிப்பது தமிழகத்தை சார்ந்தவன் என்கிற முறையில் எனது கடமை. ஆக அந்த அடிப்படையில் தான் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் உடல்நலத்தை விசாரிப்பதற்காக இன்று நான் அப்போலோ மருத்துவமனைக்கு வந்தேன். அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் பெயர் வேண்டாம். கருணாநிதி ஒரு கருத்தை முன்வச்சிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்வர் அவர்களை பற்றி பல்வேறு வதந்திகள் பரவிக் கொண்டிருக்கிற நிலையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் அவர் விரைவில் குணமடைய வேண்டும், அவ்வளவுதான். அரசு தரப்பிலே அவருடைய உடல்நலம் குறித்து அதிகாரபூர்வமான அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நேரிலே வந்து அவருடைய உடல்நலத்தை விசாரித்திருக்கிறோம். என்னிடத்திலே பேசிய மூத்த தலைவர்கள் மிக நம்பிக்கையோடு தெரிவித்தார்கள். அம்மா அவர்கள் இருக்கிற அதே தளத்தில் அதே பகுதியில் மற்ற பொதுமக்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இயல்பாக அனைவரும் வந்து போகிறார்கள். இதில் ஒளிவு மறைவு எதுவும் இல்லை, நலமுடன் இருக்கிறார் என்று உறுதிபட தெரிவித்திருக்கிறார். கருணாநிதி கருத்தை வச்சிருக்காரு. அந்த கருத்து வந்து பரவலாக விமர்சிக்கப்படுது. திமுக தலைவர் கருணாநிதி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. முதல்வர் வந்து சிகிச்சை பெறும் புகைப்படங்களை வந்து வெளியிட்டு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த கருத்து வந்து பல தரப்பு விமர்சிக்கப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து அவருடைய கோரிக்கை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான கோரிக்கையை வெளியிடுகிறார்கள். அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்களும் அந்த கோரிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அது அவருடைய விருப்பம். முதல்வர் அவர்களை நேரிலே சந்திக்கவில்லை. இரண்டாவது தளத்தில் தங்கியிருக்கிற அதிமுகவின் மூத்த தலைவர்களை நான் சந்தித்திருக்கிறேன்.